தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம நேத்திய மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய நேராக MST ICOR 2.0 செட்டிங்ஸில் போங்க. இந்த மார்க்கெட் டைப்பில் NSE டுமாரோ அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸ்டாப் லாஸை டைனி 2 வச்சுக்கோங்க, டார்கெட்டை டைனி வச்சுக்கோங்க, இல்லை டைனி 2 வச்சுக்கோங்க. 1:1னா டைனி 2, 1:2 அப்படின்னா டைனி வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு செல் என்ட்ரி கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்க, செகண்ட் பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பையோட என்ட்ரி கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு பையோட டார்கெட்டையும் செகண்ட் செல்லோட டார்கெட்டையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஜோன் அப்படிங்கிறது மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நெக்ஸ்ட் ஜோனு. செல் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது பை ஜோன் வந்து அடுத்த லெவலில் காட்டும். அங்கேருந்து நம்ம ஒரு ரிஜெக்ஷன் ஒரு கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேடிங் இருக்கலாம். அப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு, மார்க்கெட்டு 9:15க்கு நம்மளுடைய செகண்ட் பைக்கு மேலே ஓப்பன் ஆச்சு, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. அப்புறம் இந்த ஹையை உடைக்கும் போது நம்ம அந்த இடத்துல இருந்து பை எடுத்துடணும். இப்போ நமக்கு 50,500 நம்மளுடைய கால் ஆப்ஷன் பை பண்ண வேண்டியது. இப்போ நான் உங்களுக்கு அப்படியே 50,500 கால் ஆப்ஷனையே ஆப்ஷன் சார்ட்லேயே காட்டுறேன். கரெக்டாக இடத்துல பாருங்க, நமக்கு மேலே 480க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் 480 கிடைச்சிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்டு, 4, 5, 6th டார்கெட் வரைக்கும் நமக்கு அக்யூரேட்டாக கிடச்சிச்சு. 728 வரைக்கும் நமக்கு கரெக்டாக கொடுத்துருச்சு. 728. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ட்ரேடிங் இதோடு முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் தான் சொல்லியிருக்கோம். நமக்கு இன்னைக்கு 6 டார்கெட் கொடுத்துருக்கு, அதுவும் 1:2 ரேஷியோவில் கொடுத்துருக்கு. சரி, இப்போ ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா அதுதான் நம்மளுடைய இந்த இப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், மந்த்லி பை ஜோன் இருக்குது, மந்த்லி செல் ஜோன் இருக்குது. மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிட்டு இருக்கும்போது இங்கே நமக்கு ஏதாவது ரிஜெக்ஷன் பேட்டர்ன் கிடைச்சா மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும், இல்லைன்னா திருப்பி நம்ம பையில் தான் போகணும். அப்போ நமக்கு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ மறுபடியும் லைவ் மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் பேட்டர்ன் கிடைச்சிருச்சு, தெரியுதுங்களா? இந்த கேண்டில் மேல் நோக்கி போக முடியாமல் கீழ் நோக்கி முடியுது. அடுத்த கேண்டில் ரெட்டாகவும் இருக்குது. இப்போ இந்த லோ உடச்சிடுச்சு. இப்போ நம்ம செல்லுக்கு போகணும். நம்ம எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 51,000 புட் ஆப்ஷன். 51,000 புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லை 51,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். அப்போ பண்ணினீங்கன்னா உங்கள் டார்கெட் வந்து 1:1 ரேஷியோவில் மினிமம் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து 1:2 ரேஷியோ வச்சுக்கிங்க. நம்ம என்ட்ரி எங்கே இருக்கோம், இந்த இடத்துல தான் என்ட்ரி. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் 50,937 தான் நம்மளுடைய என்ட்ரி. லோ வந்திருக்குது 50,912 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 25 பாயிண்ட் வரைக்கும் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே போகும். கீழே போயிட்டு தான் மார்க்கெட்டு திருப்பியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்கிற முக்கியமாக சொல்கிறது, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா இன்றைக்கி பையிலே இருங்க, செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நீங்கள் செல்லிலேயே இருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரிவர்சல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு குயிக் ப்ராஃபிட்டுக்காக தான் நம்ம பார்க்குறது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது போக நம்ம பொசிஷனல் ட்ரேடு ஐகோரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நேற்று 50,055 நம்ம பேங்க் நிஃப்டி பை ஆக்டிவேட் ஆச்சு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஐ ட்ரெண்டில் வந்து இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. 50,529 அந்த பை அப்படியே கண்டினியூ ஆகுது. திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு, கரெக்டாக நம்முடைய பை ஜோனில் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே பை எடுக்கணும். இந்த கேண்டில் தான் மேல் நோக்கி முடியுது. அப்போ இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். லைவ் மார்க்கெட்டில் லைவ் வீடியோவில் சொன்னேன். இப்போ மார்க்கெட் மேலே போக போகுது, நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு 23/11 எங்கள் MDயோட பையனோட பர்த்டே இருக்குது. அதுக்காக ஸ்பெஷல் ஆஃபர், ஏற்கனவே தீபாவளி கொடுத்த ஆஃபர் வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ப்ரைஸில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது, எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால ஒன்லி எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி வந்து நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது.